இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? எப்பவுமே நீங்க என் கூட இருக்கணும்ல, அதானே என்னோட ஆசை. என் நிலைமை பிடிச்சிடும். ஸ்ரீ ஸ்ரீ, சொத்தை என் பேருக்கு மாத்துங்க. சொத்தை உன் பேர்ல மாத்தணுமா? அது எப்படி முடியும்? ஸ்ரீ, நீ இல்லாம மறந்துட்டீங்களே, இன்னைக்கு என்னோட பர்த்டே. நீங்க ஹாப்பி பர்த்டே சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க ராம், என் கழுத்துல நீங்க தாலி கட்டணும். பாரதி இருக்கும்போது என்னால உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. எனக்கு தெரியாது ராம், நீங்க சீக்கிரமா ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். அவ்வளவுதான், எடுத்தோம். Get lost. நீ இல்லாம நான் இல்ல. ராம்! அட பாவி, நீயா என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண? நீயா என்ன கத்தியால குத்தி மலையில இருந்து உருட்டி விட்ட? 20 வருஷத்துக்கு மேல உனக்காகவே நான் வாழ்ந்து வந்தனே. ஆனா நீ எனக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. என்ன உன் பொண்டாட்டி ஆக்குகிற உரிமையை கொடுன்னு கேட்டதுக்கு என் உயிரை எடுக்க முடிவு பண்ணிட்டியே. டேய் டேய், உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேடா. பொண்ணு என்ன கொன்னுட்டதா நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷமா வாழறியா? இல்ல, இனிமே தினம் தினம் நீ செத்து செத்துதான் வாழ்வ. எப்படி எல்லாம் உண்மையா உன்கிட்ட பழகுன ராம். நான் உன்கிட்ட வச்சிருந்தது உண்மையான பாசம், அன்பு. ஆனா நீ இத்தனை வருஷம் நடிச்சிட்டு இருந்திருக்க. உனக்கு மட்டும் தான் நடிக்க தெரியும் நடிச்சிட்டு இருக்கியா? நானும் நடிக்க போறேன். உன் சந்தோஷத்தை கெடுக்க போறேன். கெடுப்பேன். என்னாச்சுமா? என்னாச்சு அம்மா? என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? இந்த நேரத்துல இப்படிலாம் கத்தக்கூடாதுமா. ஐயா, நான் யாரு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். நீ உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். அந்த சந்தோஷத்துக்கு முன்னால நீ யாருன்னு தெரிஞ்சது பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. ஆனா நீ உனக்கு ஞாபகம் வந்திருக்குன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுமா, என்ன செய்யணும் சொல்லு. நான் என் தம்பி கிட்ட கொஞ்சம் போன்ல பேசணுங்க ஐயா. ஐயோ, இங்க இருந்து போன் பேசுறதுக்கு எந்த வசதியும் இல்லம்மா. மலையில இருந்து 2 கிலோமீட்டர் கீழே போனா தான் யாருக்கிட்டையுமே நீங்க பேச முடியும். ஆனா இந்த நிலைமையில நீங்க நடந்து கூட போக முடியாதே. அப்புறம் எப்படிமா பேச முடியும்? அப்போ எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா, என்ன செய்யணும்? அப்புறமா உங்ககிட்ட நான் ஒரு நம்பர் கொடுக்கறேன். அந்த நம்பருக்கு போன் பண்ணி நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்றீங்களா ஐயா? தாராளமா சொல்றமா. கண்டிப்பா பண்றம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஓய்வு எடுக்கணும், நல்லா ஓய்வு எடுக்கணும். அமைதியா இருங்க. ரொம்ப சந்தோஷம். நான் செத்து போகல, உயிரோடு இருக்கன்னு தெரிஞ்சா என் தம்பி எவ்வளவு சந்தோஷப்படுவான். என்ன சார், என்னாச்சு? பெயில் கிடைச்சதா இல்லையா? இல்லை சார்,
அது 15 நாள் ரிமாண்ட் முடிஞ்சுதான் கோர்ட்லயே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் பெயிலை மூவ் பண்ண முடியும் சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் வெளியில வந்துடுவேன் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். இப்போ இப்படி சொல்றீங்க? இதை பாருங்க, இன்னும் ஒரு நாள் கூட என்னால் இங்க இருக்க முடியாது. புரியுது சார், வேற வழி இல்லை. அப்போ 15 நாள் நான் இங்க இருந்து தான் ஆகணுமா? ஆமா சார். 2 நாள் என்ன டார்ச்சர் பண்ணதே என்னால் தாங்கிக்க முடியல. 2 வாரம் எப்படி? நினைச்சாலே பயமா இருக்கு. சார் உள்ள உங்களை டார்ச்சர் பண்ணாங்களா? என்கிட்ட சொல்லுங்க சார், என்ன செய்ய முடியும்னு நான் பார்க்குறேன். இங்க உள்ள வந்து உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சார் பழைய குற்றவாளிகள் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களா? சொல்லுங்க, நான் வேணா ஜெயிலர் கிட்ட பேசுறேன். வேணாம், இது பழைய கணக்கு, ஈஸியா செட்டில் பண்ண முடியாது. நீங்க தயவு செய்து என்னை இப்படியே வெளியே எடுக்க பாருங்க. சார் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. கேஸை கொடுத்த கிருஷ்ணாவே கேஸை வாபஸ் வாங்கணும். அது எப்படி அவ வாபஸ் வாங்குவா? சார் நாம தான் சார் அதை எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? நான் கிருஷ்ணாவோட வக்கீல மீட் பண்ணி பேசி பார்க்குறேன். நீங்க ஓகேன்னா மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா 2 பேருமே பிசினஸ் பண்றீங்க. பிரச்சனையை பெருசு பண்ணா 2 பேருக்குமே கெட்ட பேர் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நப முடியாது. முடியாதுன்னு பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா 1 வருஷமோ 2 வருஷமோ ஜெயில இருந்து கஷ்டப்பட வேண்டியதுதான். 2-3 வருஷம் ஜெயிலையா? என்ன சார் யோசிக்கிறீங்க? நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்க லாயர்கிட்ட நான் போய் பேசணும். இல்லைனா கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும். வேற வழியே இல்லையா? நான் மன்னிப்புக்கிட்டு தான் ஆகணுமா? சார் அதான் எனக்கு பெட்டர்னு தோணுது. சரி, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஓகே சார், கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுங்க சார். நான் வரேன் சார். இவங்க கிட்ட இருந்து அடி வாங்குறது பதிலா அவகிட்ட மன்னிப்பு வைக்கிறது மேல். நேரமாச்சு வாங்க. இதோ வரேன். வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களே, தற்போது நாம் சென்னை மத்திய சிறைச்சாலை அருகில் இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக சென்னையில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் தற்கொலை முயற்சி வழக்கை பற்றி தற்போது பார்க்க இருக்கிறோம். ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி சேர்மன் கிருஷ்ணா அவர்களின் தற்கொலை முயற்சியில் கைது செய்யப்பட்டிருக்கும் ராம் பெயிலில் வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் தற்போது சென்னை மத்திய சிறைச்சாலை அருகில் வந்திருக்கிறோம். ராம் அவர்கள் பொது மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக உள்ளதாக அவரது வழக்கறிஞர் கூறியதை அடுத்து நாம் அவரை பேட்டி காண இருக்கிறோம். சார் வரலையா? சார் வந்துட்டு இருக்காரு. தயவு செய்து ரொம்ப கேள்வி கேட்காதீங்க. இல்ல சார். ஓகே சார். ஓகே சார். சார் ஒரு பொண்ணோட நடத்தைய பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க பேசுறதெல்லாம் உண்மை. தொழில்ல இந்த மாதிரி நடக்கிற சாட்டப்பட்ட குற்றத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? அவங்கள நீங்க பேசினதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்களா? பகை இருக்கா சார்? பாத்தீங்களா பாட்டி, ராமோட சார் நிலைமைய. உங்க பக்கம் தான வந்திருக்கோம். இப்படி பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பிசினஸ்ல ஏற்பட்ட ஒரு சின்ன சர்க்கிள்ல ஒரு கோபத்துல சொல்லுங்க சார். தவறுதலா மிஸ் கிருஷ்ணாவை நான் பேசிட்டேன். இப்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக உங்க முன்னால நான் பொது மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அவங்கள தற்கொலை செஞ்சுக்கிட்ட கிருஷ்ணா பேசிருக்கீங்க. தற்கொலைக்கு போற அளவுக்கு நான் சொன்ன வார்த்தைகள் அவங்கள பாதிச்சதை நினைச்சு நான் ரொம்ப வேதனை பண்றேன், வருத்தப்படுறேன். இப்படி பேசிட்டு வருத்தப்பட்டா போதுமா சார்? அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா அந்த பொண்ணு கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதா சொல்றாங்க. அதனால பொது மன்னிப்பு கேட்கறீங்களா சார்? ஊர் அறிய மன்னிப்பு கேக்குறான். அதுவும் யார்கிட்ட? ஏன் கிட்ட? பெண்களுக்கு எதிராக நீங்க பேசிருக்கீங்க. இதனால பெண்கள் சமுதாயம் உங்களுக்கு எதிரா இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சார்? பெண்களுக்கு அவன் என் நேரம் உள்ளுக்குள்ளேயே பாதி செத்துருப்பான். சார் ஒன் மோர் क्वेश्चन சார். சார் ஒரே ஒரு கேள்வி. நான் சொன்ன வார்த்தைகள் உங்களை பாதிச்சதை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் ஒரு செத்த பாம்பு பாட்டி. சார் கொஞ்சம் வழி விடுங்க. போதும், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாச்சு. ஏன் பாட்டி, நான் ஏன் ரிஸ்க் எடுத்தேன்னு புலம்புனியே? தெரியுதா? இப்ப புரியுதா?
அம்மாடி, நீ போட்ட பிளான் படியே அந்த ராம தலகுனிய வச்சுட்ட. அடுத்த பிளான் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுமா? பாட்டி, நிச்சயமா நான் ஒவ்வொரு பிளானும் சொல்லிட்டு தான் செய்வேன். என்னோட அடுத்த பிளான் என்ன தெரியுமா? அந்த தலை குனிஞ்சு இருக்கிற ராம தலை நிமிராம பண்ணணும் தான். அதுக்கு அடுத்து நான் நகர்த்த போற காயே அவன் புள்ளைய வச்சுதான். யாருமா? ராஜேஷா? ராஜேஷே தான். அவனோட ரத்தத்தை வச்சே அவன் கண்ணு குத்த போறேன். உட்கார். ஏய், ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்க? கை கால் கழுவிட்டு வா, முதல்ல சாப்பிடுவோம். மாமா, நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். நான் பரிமாறுறேன். இல்ல பாரதி, கொஞ்ச நேரம் போட்டோம், நான் அப்புறமா சாப்பிடலாம். ராம், நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? ஃபர்கெட் இட். வா சாப்பிட போலாம். மனசு தாங்களப்பா. ஜெயில கிருஷ்ணாவோட அப்பா ஜெயில் கைதிகளை ஏவி விட்டு என்ன உன்னை அடிச்சாங்களாப்பா? சொல்லு. மிதின்னு மிதிச்சிட்டாங்கப்பா. எனக்கு கொடுத்த சாப்பாட கிருஷ்ணாவோட அப்பா மண்ணில் போட்டு பெரட்டி என்ன பட்னி போட்டான். கேவலம் நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கிறதா? நான் மன்னிப்பு கேட்டதுக்கு ஒரே காரணம், அவ அப்பனோட 15 நாள் ஜெயில இருக்கணும்ன்றதுக்காக தான். அவன் என்ன வேணாலும் பண்ணிடுவான், என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. ஹலோ அங்கிள், நான் விநாயகம் பேசுறேன். எப்படி இருக்க விநாயகம்? சொல்லுப்பா. ராம் வந்தாச்சா? இப்பதான் வந்தான். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு, கொடுக்குறேன். ராம், விநாயகம் உங்ககிட்ட பேசணுங்கிறான். இந்தப்பா பேசுற. நான் சொல்லுங்க சார். ராம், எப்படி இருக்கீங்க? என்ன ராம் இப்படி பண்ணிட்டீங்க? போய் ஒரு பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்களே. எனக்கு வேற வழி தெரியல சார். என்னோட ஒய்ஃபு என்ன உங்க ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாருன்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க சார். எனக்கே ரொம்ப அவமானமா போச்சு சார். நான் கொஞ்சம் கூட இவன் வேற. ஹலோ, என்ன ராம் இது? பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு முட்டாளா சார் நீங்க? ஷட் அப். என்னங்க? யாருங்க? எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஒவ்வொருத்தனா ஃபோன் பண்ணி காரி துப்புறான். ச்சே, சரியான ஆளுங்க. எரியற நெருப்புல இன்னும் எண்ணெய் ஊத்துறாங்க. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஊர் வம்பு? ச்சே. இதெல்லாம் எனக்கு தேவைதான். ராம், அன்பார்ச்சுனேட்லி நீ ஜெயிலுக்கு போக முடியாது ஆயிடுச்சுப்பா. அப்படி போயிட்டு வந்தாலே இப்படித்தான். இப்போ நீ திரும்பி வந்துட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதான் கண்டினியூஸா ஃபோன் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்றாங்க. நேற்று பூரா நம்ம சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாரும் விடாம நீ ஜெயிலேன்னு வந்துட்டியான்னு ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. த்ரூ த டே ஃபோன் வந்துக்கிட்டு தான் இருக்கு. நான் தான் யாரையும் ஃபர்தராக என்கரேஜ் பண்ணல. இப்போதைக்கு இங்கே யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்.
ராம், எடுத்து பேசுப்பா. எல்லாம் நம்ம வெல்விஷர்ஸா தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே பார்க்கணும். இதை பார், நீ இப்படியே எல்லாரையும் அவாய்ட் பண்ணா நேரா அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்கப்பா. பேசுப்பா. ஹலோ, என்ன மிஸ்டர் ராம், பப்ளிக்ல ஒரு விஐபி இவ்வளவு கேவலமா பேசுவாங்க? பெரிய மனுஷன் டீசன்சி கிடையாதா உங்களுக்கு? கிளப் பக்கம் கொஞ்ச நாள் தயவு செய்து வந்துடாதீங்க. இவ்வளவு அன்எஜுகேட்டடா பிஹேவ் பண்றீங்க. shut up you bloody fools. பப்ளிக்ல கேவலப்பட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அசிங்கப்பட்டேன், ஜெயில களி தின்னேன், களவாணி பசங்க கிட்ட அடி வாங்கினேன். இன்னும் என்னென்னலாம் பாக்கி இருக்கோ. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிருஷ்ணாலாம். அவளை நான் சும்மா விட மாட்டேன். ராம், அவசரப்படாதப்பா. இனிமே நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பொறுமையாகவும் கேர்ஃபுல்லாகவும் வைக்கணும். என்ன தாத்தா ஸ்டெப் கேர்ஃபுல்லாக வைக்கணும்? அப்பா நீங்க எப்போ வந்தீங்க? டேய், வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீ எதை பத்தியுமே கவலைப்படாம நீ பாட்டுக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னு வெளியே போற வர்ற. ஆ? இப்பவும் அந்த கிருஷ்ணாவை தான் பார்த்துட்டு வரியா? இல்லையே, ஏன் அப்படி கேட்குறீங்க? என்ன பாரதியா சொல்றான்? இவன் கிருஷ்ணாவோட பழகிட்டு இருக்கான். அவ கூட பழகிறது மட்டுமா? உங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டு போகும்போது பயந்து போய் நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். ஐயா அவளோட ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு சிகிச்சை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவ கூட தானா? ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க, உங்களை கேவலப்படுத்தினவளை அவமானப்படுத்தினவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கூடவே இருந்து அவளை காப்பாத்திருக்கான். அவ்வளவு அக்கறை. ஏன்டா முறைக்கிற? பதில் சொல்றானா பாருங்களேன். நீங்க கேளுங்களேன். ஏண்டா, இதெல்லாம் உண்மையா? சொல்றா, இதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். ராஜேஷ், பெத்த அப்பனை ஒருத்தி ஜெயிலு தள்ளுறா. அந்த நேரத்துல அப்பனுக்கு உதவியா இல்லாம அப்பா உள்ள தள்ளினவங்களுக்கு உதவியா இருந்திருக்கே. எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி செஞ்சிருப்பேன். நான் அப்படி பண்ணலன்னா நிரந்தரமா நீங்க உள்ள போயிருப்பீங்க. என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் அந்த நேரத்தில் அவளை காப்பாத்தலன்னா அவ செத்து போயிருப்பா. அப்பா மேல கொலைக்கேஸே வந்திருக்கும். 7 வருஷமோ 10 வருஷமோ. பேசும்போது எப்பவும் அளந்து பேசணும். பணம் இருக்கு, ஆம்பளை தானேன்னு திமிருல பேசக்கூடாதுமா. தப்பு செஞ்சவர் இவரு, அனுபவிச்சு தானே ஆகணும். டேய், அப்பாவை பார்த்தா திமிரு அது இதுன்னு பேசுற? கொஞ்சம் கூட மரியாதை தெரிய வேண்டாம் உனக்கு? திமிரு அவருக்கு இல்லடா, உனக்கு தான்டா. தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்னால திமிரு ரொம்பவே அதிகமாய் போயிடுச்சு. ஏய், இத பாரு, எப்ப நீ என் எதிரி கிருஷ்ணாவுக்கு வக்காலத்தை வாங்குறியோ, இனிமே எனக்கு எதிராக என்ன வேணாலும் பண்ணுவேன். இனிமே நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது. வெளியே போ. ஐயோ, get out of the house. Dhem, na na na, dhem, na na na, dhem, na na na, dhem, na na na, dhem.